நல்ல மனசு. பக்கத்து என்ன விட்டு மூடியாச்சு. சரி அவனா இதை நீங்க பொறிஞ்சு எடுத்து ஒன்றா பார்ப்போம். வணக்கம், நான் தான் செந்தூரன். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டை நிற்கிறோம் பழமை போல். அதுவும் இன்றைக்கு குக்கிங்குடியாக நான் ஆரம்பிக்க போகிறோம். அம்மா இல்லை சும்மா நிற்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு குக்கிங் வீடியோ செஞ்சு அதுக்கப்புறம் அது சொல்லக்கூடாது இப்போதைக்கு. நீங்க நான் சொல்லிட்டேனே, நீங்க சொல்லிட்டீங்கோ. ஆனா என்ன ஒரு குக்கிங் தான், அதுவும் செந்துரனுக்கும் பிடிச்சது. செந்துரனுக்கு அதண்டா அப்படி ஒரு விருப்பம். என்ன செஞ்ச எனக்கு அந்த ஒரு சாப்பாடுன்னா எனக்கு இன்னும் விருப்பம். அதான் கூட அதுதான் விருப்பம். தந்தாலும் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விருப்பமான சாப்பாடு தான் எனக்கு. ஒரு சின்ன ஒரு சாப்பாடு ஒன்று செய்யப்படல. அது வித்தியாசமான சாப்பாடு. அது என்னென்று பார்க்கலாம். முன்னுக்கு சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து எம்எல் பண்ண கிளிக் பண்ண நாங்கள் போகிற வீடியோட கூட வரும். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வாங்குவோம். இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கணவாய் டேவல். நினைச்சிருப்பீங்க இந்த உடுப்போட நிக்க இந்த உடுப்போட நிக்கணும். நேட்டியான் வீடியோல மீதே உடுப்போட நின்றுவினம். இதை நாங்கள் சேர்த்து தான் எடுக்கிறோம். நிற்கிறனாலே 2-3 எடுத்து வச்சா அவ்வளவோ உங்களுக்கு உதவும் மண்டபடியா. அப்படி எனக்கும் இன்றைக்கு ஒரு நாள் தான் லீவ். அப்படி இல்லை காண்பீங்கள் இடக்கிட வருவா சில இரவு நாளும் வந்து வீடியோ எடுக்கக்கூடிய அமையும் தானே. அப்ப அதனுடைய நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போகிற நாளைக்கு வேலைக்கு வர சொல்லி கிடக்கு. அதுதான். அப்ப நாங்க இன்றைக்கு என்னென்ன டேபிளுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இங்க பாருங்க, அதுக்கும் ஃபர்ஸ்ட் கனவை நாங்க குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிறோம். கழுவி நல்ல வடிவா வச்சிருக்கிறோம். எனக்கு பிடிக்கும்னு சொன்ன அதான் கனவை டேபிள். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கரைமிளகாயை குட்டி குட்டி வெட்டி வச்சிருக்கோம். வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறோம். தக்காளி தோசு, தேசிப்புளி, இஞ்சால கட்டத்தூள், எண்ணெய் தூள், அங்கால மஞ்சள் இவ்வளோ தான் வச்சிருக்கிறோம். மஞ்சள் காட்டுறீங்க. சரி அங்கால மஞ்சள் எல்லாம் கிடக்கு. அப்புறம் அப்போ நாங்கள் பட்டு டேபிளுக்கு தேவை இவ்வளவு தான். அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னுக்கு அடுப்பை மூட்டணும். ஏன் அடுப்பை மூட்டணும்னா ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கணவாயை பொரித்து எடுக்க வேண்டும். ஆனால் என்ன ஒன்று பொரிக்கிறேன்னு சொல்லுவேன் மோத்தில் எல்லாம் நாங்கள் போட்டுட்டு மூடி விட்டுட்டு போவோம். அது பொரிஞ்சு ஒன்று போடையை காட்டுவோம் நாங்கள். ஏன்னா அப்படி படப்படம் படிக்க மாட்டேறது கூட. அப்போ நாங்கள் அதனால என்ன செய்ய போகிறோம், இது பொரிஞ்ச உடனே தான் பாஸ் போடணும். அப்போ நாங்கள் கணவாய்க்கு போய் தேவையா முன்னுக்கு உப்பு போட்டு தான் பொரிக்கப்படும். சும்மாவே இது வடிக்கும். உப்பு போட்டா நல்லா வடிக்கும். நாங்க போட்ட கையோட ஓடிடுவோம். சரியா சுந்தரா? இதை விட்டு என்ன உண்மையா வடிக்கும். அப்படி உங்களுக்கு தெரியா இதை பற்றி? கேள்விப்பட்டதில்லை. ஆனா உண்மையிலேயே அம்மாக்கள் சொல்றேன் செய்யறேன்னு தானே கணவாயை. 5 பேருங்க தூள் உப்பு போட்டு ஃப்ரெட்டியாச்சு. தூள் போட்டு இது டேபிள் ஆனேப்பா. கேஸ் முடிய போன்னு சொன்னாங்க. இப்போ பிரியாணியும் செஞ்சு கனவே டெவலுக்கும் கேஸ் தாங்கி கொண்டாந்து அதுவும் ஏதோ இன்றைக்கு ஒரு வழியில் நிற்குது. நாங்களும் இன்றைக்கு ஒரு நாள் தான் டைம் வந்துட்டு அதுவும் கொஞ்சம் பொறுத்து கொண்டே இருக்குது. ஏதோ கடவுள் மேலே அதுவும் என்ன கொதிக்குது. இது போட்டால் இல்லை எண்ணெய் கொதிச்சு வந்தோன்னே நாங்கள் போட்டுட்டு மூடி விடுவோம். அதே சரி அப்போ அப்படியே நாங்கள் கணமையே போடுவோம். நாம் கேட்கணும் நினைச்சுன்னா அப்போ இது இப்போ போட மாட்டேங்க. இல்லை இதுக்குன்னு பொரிச்சு எடுக்கணும். அது பொரிக்க நீங்கள் பயமுறுத்தி நீங்கள் பொடிக்க முண்டு. ஐயோ பொடிக்குதான் அப்படியே கொட்டுங்க உண்டு கொட்டிட்டு மூடுவோம். எனக்கு பொரிச்சோம் நான் பார்க்கலாம். என்ன இது அவ்வளோ தூரம் கொடுமை. கேமராமேன் பார்த்துக்கிட்ட போங்க. அப்படி இல்லை இது பொரிய போயிருப்பா. சத்தம் போடணும். நான் உங்களுக்கு அடிய பாருங்க. அதெல்லாம் ஒரு நானும் இந்த கனவால அம்மோட்டு பார்ப்போம். எவ்வளவுதான் நீங்க யோசிச்சாலும் இந்த கனவை இப்படித்தான் கூட்டி விடுவோம். சொன்னா அப்புறம் காசை கூட வச்சுட்டேன். வட்டிக்கு அடிப்பாருங்க கொஞ்சம் லீக் இதாதான் கொஞ்சம் மூடினான். பயமாவே இருக்கு உங்களுக்கு. இருக்குல்ல சட்டி அடி வடிக்கும் இல்லை தானே. சில டைம் வடிச்சாலும் வடிக்கும். ஒரு வாசம் ஆனால் எனக்கு பெருசான விருப்பம் அன்னில் மூடி விட்டா என்ன உங்களுக்கு தெரியும். பொரியுது பொரிஞ்சிட்டு இடையில திறந்து பார்க்கணும். அப்படித்தான் சில பல தென்னை பறக்கணும். கஷ்டப்படி நம்ம பாருங்க சமையலையா தெரியுதா இல்லை
இந்த காட்சி உங்களுக்கு தெரிஞ்சிட்டே அது படிக்குது எங்க படிக்குது சத்தம் கேட்குது இப்பதான் சத்தம் கேட்குது இந்த கடனை கொஞ்சம் வாசம் ஆனால் ஏன்னா கனவை வந்து இப்படி நீளம் அப்படி வாங்கி நீளமாகவே அப்படி போட்டு எடுத்து சாப்பிட்டு வேறு லெவலில் இருக்கு அப்போ என்ன இருக்கு ஏன்னா புரிஞ்ச அப்புறம் பார்ப்போம் பாப்பமா இருக்கா பாப்பமா இருக்கா பார்ப்போம் தண்ணிக்கு போட்டு அது நல்ல கனவோட கதை படிக்கிறது அது நல்ல மனசு பக்கத்து என்ன விட்டு மூடியாச்சு சரி அவனை இதை இனிமே பொறிஞ்சு எடுத்தோன்னா பார்ப்போம் சரி இப்போ பார்த்தீங்களா கனவே ஒரு வழியா பொறிஞ்சு வந்துட்டு என்ன செஞ்சுற என்ன சத்தம் நான் கமரா நிப்பாட்டினா சத்தத்தை காண இல்லையே இப்போ விளங்கிட்டே இது உண்மைதான் சரி இனிமே நாங்க கனவாயை எடுப்போம் எடுத்து போட்டுத்தான் ஓகே பொறிஞ்ச அப்புறம் சின்ன நகடகேன்னு அது அப்படித்தான் கனவாயில்லோ இது என் ரால் வாயினாலும் அப்படித்தான் ரச்சி வாயினாலும் அப்படித்தான் எல்லாம் இல்லை ஒட்டியில் ஆமாங்க ஒட்டிலோ சி எனக்கு பிடிக்கா உங்களுக்கு பிடிக்காது தெரியுங்க சரி அடுத்தது வெங்காயம் போடுவோம் இதே சத்தம் இது வடிக்கா வடிக்காத்துல அது இது இருந்தாலும் வடிக்குமா சரி ஆமா எந்த கடையில் நின்று நீங்க முதல் முஸ்லீம் ஹோட்டல்ல வருதுன்னா அதுக்கு ஒரு சாப்பாடு கடை ஒன்று போட்டு கொடுக்க போகுது பிரியாணியோட தந்திரமே என்கிட்ட பிரியாணி ஒரு பிரியாணியோட பட்ட பாடு தெரியுமே அதை நாங்க என்னன்னு சொல்ல சசியா பசியில என்கிட்டாலும் சொல்ல போனாங்க அவ கொடுத்தா சாப்பாடு அவ தனி சசியா கொடுத்தா சாப்பாடு என்ன இப்ப நேரம் என்ன நினைக்கிறீங்க 3 மணி ஏனடா நாங்க உண்மைக்குமே பிரியாணி செய்ய லேட் ஆகல நாங்க டவுனுக்கு போயிட்டு வர லேட் ஆகல எத்தனை மணிக்கு நாங்க ஒளிம்பினது உண்மையிலேயே 9 மணி மழை ஃபுல்லா சரியான மழை அப்படியும் ஆனா அப்படி இருந்து ஒளிம்பினாங்க செந்துற ஆனா இந்த மழை வந்து 3 நாளைக்கு பிடிச்சிருக்கு சொல்லிக்கிறாரு உண்மையா அப்ப 3 நாளுக்கும் ஒரே வித்தியாசம் சாப்பாடுதான் ஓ 3 நாளுக்கும் ஒரே வித்தியாசம் சாப்பாடுல குறியா இருக்கிறா உண்மைதான் செந்துறேன் இதையும் போடுங்க வதங்கணும் சும்மா போடக்கூடாதுல்ல இது கொஞ்சம் கூட்டு ஐயோ நல்ல காலம் இங்க கூட்டே இல்லை எவ்வளவு நேரமா ஆசையா போட்டு இந்த ரவர் போட்டு தின்பாங்கி கொண்டு வந்து நான் என்ன செஞ்சேன் திறந்து பார்க்குறேன்னுட்டு அப்படியே ரவுண்டா கோப்பையை வச்சு விட்டேன் நீங்க உருவி போட்டு அப்படி அது கொஞ்சம் அப்படித்தான் சமையலுக்கு இந்த பிளாஸ்டிக் இது உடைக்க கூடாது அப்ப என்ன வைக்கிறதுங்க என்ன வைக்கிறேன்னு விஜயவேக் ஒண்ணுமே விஜயவேக் குருகாது பாவம் சரி இங்க வேறங்க இது வதங்கி கொண்டு வந்துட்டு அடுத்தது நாங்க கரைக்கு மசாலையும் போடுவோம் எனக்குண்டா கனவை இதுல கூட இந்த மிளகாயும் வெங்காயம் தான் கூட கிடக்கு சட்டிக்குள்ள இல்ல தெரியலண்டா அப்படித்தான் வேணும் அவளுக்கு வந்து இந்த இதோட கொஞ்சம் கூட கிடக்கும் சரி சரி உண்மையாதான் சரியான விட்டுப்பா இதுக்கு மசாலா தூள் போட தேவை ஒரு மசாலா போடுறேல போடுறதுக்கு ஒரு தூள் இருக்கு கட்டாயம் இல்லாம இருக்காது இந்த தூளை தெரிஞ்சு இந்த தூள் இல்ல கட்டத்தூள் விரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டானே கட்டாயம் தேவை எங்களுக்கு கட்டத்தூள் விளம்பரம் செய்கிறார் போங்கோ எல்லோரும் இது அப்ப வதங்கினோன்னு பார்ப்போம் ஓகே சரி இப்ப பாத்தீங்கன்னா கறி மிளகாயும் வெங்காயமும் வதங்கிட்டு அடுத்த கட்டம் நாங்கள் என்ன போட போறோம் கட்டைத்தூள் தேவையான அளவு கட்டைத்தூள் ஓகே அப்புறம் ஒரு கொஞ்சம் உப்பு நாங்கள் ஏற்கனவே கனவா பொரிக்க போட்டு நாங்கள் இது மிளக்கறிகளுக்கு கொஞ்சம் போடுவோம் அதுதானே நான் மற்ற செஞ்சாலும் இல்லையே வேணும் அடுத்தது அப்புறம் ஒரு துளி உப்புக்காண்டி துளி உப்பு தூள் சாப்பிடலாம நான் உங்களுக்கு செஞ்சு ஒரு நாள் முஸ்லீம் கடையில
மாதிரி இருக்கா போல இந்த சாப்பிட நாளைக்கு அங்கே இருக்கணும். இங்க வெளிநாட்டுல ரைட் ஓகே டேபிளுக்கு எல்லாம் பொரிச்சாச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கணவாயை அப்புறம் கணவாயை போட போகிறோம். நல்ல வாசமா இருக்குது. பார்த்தாலே நல்லா இருக்கு. இனி இதுவும் கொஞ்சம் மிதண்டட்டும். பார்த்தா நல்லா இருக்கு, சாப்பிட்டா அப்படி இருக்கு. சோஸ் இந்த வாங்கிட்டீங்க அது விடும் இப்போ இருக்கு இல்லையோ கொஞ்சம் தூள் வாசம் போகும். அப்படியே எப்படி வடிவா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன சாப்பிட்டு பார்க்க சொல்றீங்க? பாக்குறது கனவா என்ன நல்லா இருக்கு. சரி அடுத்த கடைசி நான் நச்சியண்டா நல்லா இருக்குன்னு ஃபைனல் சொல்றேன். ஃபைனலுக்கு வந்துட்டோம். தக்காளி தோஸ் ஃபைன். தக்காளி சோஸ் சோத்துலயே சாப்பிடுறேன். ஓகே எங்கட கனவா ரெடி ஆயிட்டு. கனவட்டவள் ரெடி ஆயிட்டு. பார்த்தீங்கன்னா நீங்களே விட மாட்டீங்கள் எங்களுடைய கனவா டெவல். நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நாங்கள் எடுப்போமே. ஓகே ஈஸியான வேலை 5 நிமிஷ வேலை கனவேட்டவள் செய்வது. இப்படி ஓகே கனவா எல்லாம் முடிச்சு. இங்க பாருங்க. ஐ என்ன வரையா இருக்குல்ல. நல்லா இருக்கு. கனவா எல்லாம் முடிஞ்சுது. இனிமே நாங்க சாப்பிட இருக்க பாப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க பிரியாணி. கொஞ்சம் சத்தம் ஏ வாழையில அடிக்க. ஆட அது இப்படி இல்லை. இங்கே தண்ணி கொஞ்சம் எடுத்து இப்படி தெளிச்சு போட்டு உடைச்சிட்டிங்க. சரி விடுங்க, நான் இப்போ சாப்பாடு சொல்லட்டும். சரி இங்கே வேறங்க உங்களோட சாப்பாட்டை பிரியாணி. அப்புறம் இங்கால பார்த்தீங்கன்னா சைடு சம்பல் வெங்காயம் போட்டு இங்கால வச்சோம். கனவாயிட்டவள் முட்டை. என்ன செந்துறேன் முட்டை சாப்பிடுவோமே. ஓகே ரெடி. நான் செந்துறேன் போடுறேன். செந்துறேன் ஒரு சிக்கன் பீஸ் செந்துறேன். உங்களுக்கு போட்டு நான் இல்லை இங்கே ரைட். ஓகே இங்கே பாருங்க செந்துறேன் சிக்கன் நல்லி எறும்பு. காணுங்க கலக்க போறாங்க. சரி உங்க சிக்கனே காட்டு காட்டுங்க இருக்கு. இங்கே சிக்கன் வெந்து வேகாய் நூலா போட்டு இப்படியே சொல்றது. சிக்கன் போட்டு நீங்கள் இல்ல அவன் அதுல இல்ல கிண்டினே தானே அழிஞ்சு வச்சு. அடுத்தது வெங்காய சம்பல். ரெண்டாவது நீங்க மூடி பெருத்து போட்டோம். கரண்டி பெருத்து போட்டு. அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச இது வேணுமே கனவையோ கரையாவே இரவும் இருக்குமோ? இது உங்களுக்கு தான் மட்டும் இது. அப்படியா? ரைட். அப்புறம் ரெண்டு சாப்பிடலாமா நீங்கள்? முட்டை. முட்டை நானும் மட்டும் சாப்பிடுவோம் கொஞ்சம். ஓகே இங்கே இருக்கா வந்து பாருங்க உங்களோட சாப்பாட்டே இருக்கா கொஞ்சம் பாருங்க. ஒரு புடி இன்றைக்கு ரைட் காணும் வேலை சாப்பிடுவோம். ஓகே சாப்பாடை கவனிக்கும். தயிர் சம்பளையும் போட்டு சாப்பிடுங்க. தயிரை மட்டும் சாப்பிட்டு பாருங்க. தயிர் நீங்கள் தரையில் பம்ப அந்த ஸோ அடிச்சுல நல்லா அரைஞ்சு வந்துட்டு என்ன செஞ்சு சொல்லி வேற இல்லைன்னா உண்மைக்குமா நல்லா இருக்கும். நான் பார்த்தேன் என்னடா புக்கே ஆகிட்டோன்னு பார்த்தா சத்தியமா அரிசியெல்லாம் சூப்பராக அரைஞ்சு வந்துடும். கனவடாவில் எப்படி செஞ்சுருவோம் சாப்பிடுவீங்க? என்ன பிரியாணி தோத்துடும் கனவாக்கிட்ட செஞ்சுன்னா அந்த சட்டப்படியா நல்லா இருக்கும். கோழிக்கும் பசிக்குதா இந்த பிரியாணி? பசிக்காம ஆண்டே பாருங்க. நாளைக்காக தான் ஆனால் பாருங்க இன்றைக்கு புலானாலும் விரோதமாக இருந்தபடியா இன்றைக்கு நடக்குதா? சிக்கன் சாப்பிடுவோம். அது இடிஞ்சுது. நான் தான் சாப்பிட்டுருக்கேன். முட்டை சொல்ல டேஸ்ட் பண்ணு. முட்டை ஒன்றும் நீங்கள் செய்கிறீல்ல, எல்லாம் கடையெல்லாம் செய்கிறேன். நாங்கள் கொண்டு வந்து அவிச்சு சாப்பிடுவோம். கடையில் அவிச்சு எடுத்துங்க. அதுக்கு சொல்ல பாருங்களா கோழி தான்
தான் தருது முட்டை. நான் இருக்க தின்னு சாப்பிட்டு பார்க்கணும் கணக்கு டேபிள் இருக்கும் ஆமா யாரு ரசியா எல்லாருக்கும் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா பிரியாணி எப்படி இருந்தது? எனக்கு வேறு லெவலாக இருந்தேன். வேற லெவலா இருந்தா நல்லா இருந்தா நல்லா தான் இருந்தேன்னு சொல்லணும். நீங்க சாப்பிட்டு பார்க்கல நான் என்ன கேமராமேனுக்கு எல்லாம் கிடக்காங்க முட்டை இந்த அண்டைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். அதுக்கு பதில் உண்மைக்குமே நல்லா இருக்கு. ஆனால் அண்டையை தினம் இப்படிதான் மினுசு அவன் அம்மா என்ன செஞ்சவா புட்டு சோளமா புட்டுன்ட்டு நான் அப்போ ஒரு நேரம் விரதம் வந்து என்ன நல்லா இருக்கு அம்மா தெரியுமா இப்படி சொல்லி சொல்லி சாப்பிடுவேன். நீங்க விரதம் இல்லை அதுக்காண்டி வேணும் ஒளி சரியா பசிக்குது அந்த கோழி முட்டையை எடுத்து பிடிக்காகும். ஓ அது இன்றைக்கு தண்ணியும் சேர்த்து போட்டிருக்கலாம் தானே. அப்படியே நாளைக்கு பார் முட்டை வந்து இன்னும் மெட்டவியல்ல வச்சு அவிச்சு சாப்பிட்டா இன்னும் வேறு லெவலில் இருக்கு. ஆனால் உண்மைக்குமே பிரியாணி சொல்லவே இல்லை. அப்படி வேறு லெவல் ஃபுல் சட்டப்படி இருக்கு. அந்த இடத்துக்கு வேறு லெவல் சட்டப்படி இருக்கு. வெங்காயம் பண்ணல என்ன தயிர் விட்டு செஞ்சோடியா நல்லா இருக்கு இல்லை எல்லாமே ஒன்றும் குறை இல்லை அப்படி நல்லா இருக்கு. அப்போ அம்மோ விரதம் இவ்வளோ நாளுமே இருந்த நீங்கள் சரி இன்றைக்கு மச்சம் சாப்பிடுங்க நாளைக்கு என்ன மச்சம் சாப்பிடுங்க? நாளைக்கு ஒரு மச்சம் இல்லை நாளைக்கு நீங்கள் வேலையை போயிருங்க நம்பிச்சு பார்க்க புரி சந்தோஷம் நான் சமைக்கலையே எனக்கு விடுதலையே. என்னென்ன உண்மைக்குமே செந்திர வேலையை போனோன்னா நான் தனியாக தானே நான் எனக்கு தனியாக ஒரு காலம் சமைச்சு இல்லை தனியாக சாப்பிட இல்லாத அப்படி. அப்போ செந்திரம் வேற 20 பேர் வேற போய் 20 தான் சாப்பாடு செய்யணும். மதியத்தில் அம்மாட்ட எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடும். அவங்கள ஒரு நாள் சாப்பிட தயிர் இல்லாமல் இப்படி சாப்பிடுவோம்னா தயிர் என்ன விலாமோ 450 ரூபா கட்டாயம் வாங்க வந்து சாப்பிடுவோம். சும்மா 150 ரூபா வாங்க குளிர்மை தானே. ஆனால் எனக்கு ஃபுல்லாகிட்டு போயிடு இன்றைக்கு ஐஸ்கிரீம் பட்டி மாதிரி தயிர் நீங்கள் செஞ்சிருங்கல்லோ அதானே. ஆனால் நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுவீங்க அப்படி முடிய விட்டு கொஞ்சம் சின்ன ஒரு புடியொன்று கட்டுவா. சரி அப்படியே இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபுல்லாகிட்டு போயிடு அப்படியே அதனால சாப்பிடலாம். அப்பா சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியா இருந்த சட்டியும் காலி பண்ணியாச்சு சாப்பாடும் என்ன வழியா சாப்பிட்டு விடாம கவனி சாப்பிட்டு போட கதையுங்கோ சாப்பிட்டும் காலி பண்ணியாச்சு. எலும்பு இது வேண்டாமோ சாப்பிடுவோம் கனவை விளையாடி கொண்டு இருக்கீங்க வேணை பார்த்தேன் செந்திரனாச்சு கனவை சாப்பிடாம இருக்கிறாச்சு என்ன செந்திரன் சாப்பிடு தனியா கனவா சாப்பிட்றது. ஆனால் உண்மைக்குமே சத்தியமாக ஒரு லெவலில் இருக்குங்களால கதைக்கு இல்லாது நாங்கள் வீடியோ முடிப்போம்மா செந்திரன். அப்போ சொல்லுங்க கொஞ்சம் சாப்பிட போகிறாத சாப்பிடணும். தடம் தடம் உடைய கால கை வச்சு எடுத்து சாப்பிட பார்த்தீங்களா என்ன தரம் சாப்பிடுவோம் நான் சொல்லுவா தின்றேலேன்னு சொல்லுவா ஆனால் பலுவ நடக்குது இது நல்லா ஆகும் என்ன என்ன பிரட்டல் இல்லை. சரி அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போமே சொந்தம். சரி நாங்கள் அப்போ இதோட அந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். என்ன கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம். பாய்.